வெல்கம் டு மாதிரி T25. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பீப்புள்ஸ் அவார்ட் வாங்கின ஐஸ்வர்யா ராதா மேம். ஹாய் மேம். ஹாய், வெல்கம் வெல்கம் டு கேவிசிடி மேம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கேவிசிடிக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் என்னை இன்வைட் பண்ணி எனக்கு ஹானர் பண்ணது ரொம்ப ஹாப்பியா. தேங்க்யூ. நம்ம ஒரு சின்ன கொஸ்டின் போயிடலாமா? கண்டிப்பா. டீச்சிங்கோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? ஸோ டீச்சிங்கோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்ல இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கிரேட் 2 எனக்கு கொடுத்தாங்க. உள்ள என்ட்ரானோடனே பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. நான் கிளாஸ்ல அங்க உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தபோது இத்தனை பிள்ளைங்க இவ்வளோ ஒரு பேசிக்கா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்காங்க. இவங்களெல்லாம் பெரிய லெவல்ல கொண்டு போகணும். இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரா, ஒரு சீஃப் மினிஸ்டரா, ஒரு அப்துல் கலாம் சார் மாதிரி உருவாக்கணும்ன்ற வெறி அன்னைக்கு வந்தது. செம பேஷன் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெக்னாலஜி எஜுகேஷன்ல எப்படிலாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? டெக்னாலஜி இப்போ என்ன பொறுத்தவரை நான் ஆன்லைன் டியூட்டர். ஸோ டெக்னாலஜி பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. நான் இங்க இருந்து இன்னைக்கு காலையில யூஎஸ்ல கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன், யூகேல கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் போத். அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நம்ம பயன்படுத்தல தான். இந்த ட்ரீம் எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் மாதிரி என்ன மேம் பிளான் வச்சிருக்கீங்க? என்னோட நெக்ஸ்ட் 5 இயர்க்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கூல், என்னோட ட்ரீம் ஸ்கூல், குழந்தைங்களுக்கு, அது கிராமத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அங்க வந்தா எல்லா விதமான எஜுகேஷனும் அவங்களுக்கு கிடைக்கும். லாங்குவேஜ்ல இருந்து அவங்களோட லைஃப் ஸ்கில்ல இருந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரியான ஒரு ட்ரீம் ஸ்கூல், ட்ரீம் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற ஒரு லைஃப் லெசன் மாதிரி ஏதாவது சொல்லுங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். லைஃப் ஈஸி நிறைய பேர் சொல்லுவாங்க. லைஃப் ஈஸி இல்ல, கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா பெரியவங்க சொல்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க நிறைய இருப்பாங்க. அவங்களோட சொல்றதை கேட்டுட்டு சீரியஸா எடுத்துனா ஈஸியா அந்த சக்சஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கிளாஸ் ரூம்ல நடந்த ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் சொல்லுங்க. கிளாஸ் ரூம்ல ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா